ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என்னடா ப்ரோமோ கட்டு ஒன்று போடாமே டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இந்த வீடியோவில் நீங்கள் 2 நாள் நடந்த பிக் பாஸோட எபிசோடோட ரிவ்யூவை பார்க்க போகிறீங்க. டே 44 அண்ட் டே 45. ஏன்னா ஒரு நாள் நான் வீடியோ போடலை. நீங்களாம் என்னோடய வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறீங்களா இல்லையான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் நம்புகிறேன் அந்த வியூஸ் கவுண்ட் வச்சு இத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்றது. உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஓகே, வளவலன்னு பேசாமல் டே 44ல் என்ன நடந்ததுன்றதை முதல்ல பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் மீ யுவர் பப்ளு. வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல். தர்ஷிகா, விஜய், விஷால் இந்த காதல் மலருமா மலராதா அப்படி இப்படிலாம் நமக்குள்ளே நிறைய தாட்ஸ் இருந்தது. ஆனால் விஷாலும் தர்ஷிகாவும் தனியாக கார்டன் ஏரியாவில் வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ விஷால் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் ஒன்று பார்க்குறேன் அப்படின்ட்டு. அந்த காதல் கட்டாகி விட்டது. விஷால் அண்ட் தர்ஷிகா ஆல்வேஸ் அ குட் ஃப்ரெண்ட். இந்த சம்பவம் நைட்டு நடக்குது. விடிஞ்சாச்சு, பாட்டை போட்டாச்சு. நம்ம தலை பிக் பாஸ் எல்லாரையும் குஜாலாக எழுப்பி விட்டார். மார்னிங் ஆக்டிவிட்டி லிவிங் ஏரியாவில் டாஸ்க் புக் படிக்கிறாங்க. என்னென்னா, நான் என்னுடைய நான் விளையாடுற இந்த கேமை முன்னேற்ற தினமும் உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். இதுக்கு யார் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் கையை தூக்கணும். இதை எல்லாருமே லிவிங் ஏரியாவில் அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ உழைப்பை போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் ஓட்டு போடுற மாதிரி கையை தூக்கினாங்க. பவித்ரா ஜனனி அவங்க கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியலங்க. இப்போது நம்ம ராணுவ கிண்டலாக பவித்ராவை லவ் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு சின்ன ஒரு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். விஜய் விஷால்லாம் கூட பாட்டெலாம் பாடினார், சும்மா பின்னாடி கலாய்க்கிற மாதிரி. திடீர்னு பவித்ரா நீங்கள் இந்த மாதிரிலாம் என் பேரை சொல்லி பாட்டு பாடாதீங்க அப்படின்னு சொல்ல, விஜய் விஷாலும் பவித்ரா நீ மட்டும்தான் இருக்கியா, ஊர் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்களாம் சொல்லியும் பவித்ரா திடீர்னு அதை ஒரு மாதிரி சர்ட்டையில் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்களா. இதை பவித்ரா கலாய்க்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு பிடிக்கலையா இல்லை அவங்க ரியாக்ஷன் அதுதானன்றது புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஒன்று மட்டும், ராணுவ பவித்ராவை விடாமல் ஃபாலோ பண்ணுறாருன்றது தெரியுது. வச்சாங்கல்ல டாஸ்க்கு, நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான டாஸ்க்கு. என்னென்னா, கேமு கோலியை போடணும். எப்படின்னா, ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளில் ஒரு பவுல் இருக்கும், அதில் கோலி எடுத்துகிட்டு போடணும். எப்படி எடுத்துகிட்டு வரணும்னா, ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கும், அந்த டம்ளரை தலைகீழ வச்சுட்டு அது உள்ள கோலி அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு இந்த பவுலில் போடணும். யார் அதிகமாக போடுறாங்களோ அவங்க தான் வெற்றி. இதில் பெண்கள் அணி 4 பாயிண்ட்டும் ஆண்கள் அணி 5 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ பாய்ஸ் டீம் தான் வெற்றி. விஷால் தூங்கிட்டார் தெரியாமல். நாய் குலைச்சிருச்சு. மஞ்சரி கேப்டன் இல்லையா, அதனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்கணும்ல, அதனால் ஃப்ராக் மாதிரி ஜம்ப் பண்ணிலாம் போக சொன்னாங்க. நல்லா இருந்தது இந்த டாஸ்க்கு. இப்படியும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு உதாரணம் தான் இது. ஆனால் எங்கள் தலை அருண் கொடுத்தது தான் வேறு லெவலு. இப்போது பெண்கள் எல்லாருமே இருக்காங்க. சாச்சனா இந்த மூஞ்சி காமிச்சதை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி சாச்சனா அந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் உள்ளே போய் ஏதோ தப்பாக எடுத்துகிட்டு சாச்சனாவை எல்லாரும் கார்னர் பண்ணாங்க இல்லையா. இனிமேல் கிராசரிக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு நின்ட்டாங்க சாச்சனா. இந்த ராணுவ சும்மாவே இருக்க மாட்டார் போல இருக்குது. இந்த நடுவில் ஒரு லேன் மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, பாய்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்கும். இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஸ்டார் மஞ்சரி எல்லாருமே இருந்தாங்க. இதில் என்னென்னா, எல்லாருமே இதை ஃபன்னாக தான் பண்ணாங்க. அருண் அந்த சைடு எகிரி குதி அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு ராணுவ பெண்கள் பக்கம் எகிரி குதிச்சிட்டாரு பவித்ராவை உஷார் பண்ணுறதுக்கு. இதை எல்லாருமே ஃபன்னாக எடுத்துட்டாங்க. ஆனால் மஞ்சரி ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பெரிய கான்வர்சேஷனாக போச்சு. மறுபடியும் எங்கள் தலை அருண் வந்துட்டார். ஏன்னா மஞ்சரி போன வாட்டி அருணை நல்லா வச்சு செஞ்சாங்க அவர் கேப்டனாக இருக்கும்போது. அதனால் எங்காலும் நீங்கள் சும்மா எது பேசணும்னு மார்க்கிங் சொல்லாதீங்க, மார்க்கிங்க்கு வேறு மீனிங் இருக்குது, மஞ்சரி வேறு யாராவது பேசுங்கன்னு சொல்லி மஞ்சரியை வச்சு செஞ்சாங்க எல்லோரும். இப்போது லிவிங் ஏரியாவுக்கு நம்ம முத்துக்குமார் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு க்ரீன் பேட்சை எடுக்கணும். அதாவது போன வாரம் கேப்டனான அருணுக்கு ஒரு கேப் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அந்த கேப்டன் ட்ரெஸ்ஸு, அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிங்காக அவர் எதாவது தப்பு பண்ணாருன்னா ரிமூவ் பண்ணோம். அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு பேட்ச் இருக்குது, அதை எடுக்கணும். முதல்ல முத்துக்குமார் அவங்க அருணை மார்க் பண்ணுறாங்க. யார்? மஞ்சரி அருணை மார்க் பண்ணுறாங்கன்னு ரீசன் சொல்லி ஒரு பேட்சை எடுத்தார். அதான்டா பாய்ஸ் டீம்னாலே ஆல்வேஸ் ஒற்றுமை. ஒருத்த மேலே கை வச்சா அப்படி எல்லாரும் வர மாதிரி செஞ்சு விட்டாங்க மஞ்சரியை. அடுத்து சாச்சனா, பல்பு வாங்கிய தருணம். சாச்சனா ஏதோ பேசணும்னு நிறைய ரீசன்ஸ்லாம் சொன்னாங்க. ஆனால் அங்கே கீழே இருக்காங்க இல்லையா, கண்டஸ்டன்ட் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்குமே உடன்பாடு இல்லை. அங்கே இருக்கிற 15 பேரும் சொன்னாங்க எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பாயிண்ட்டை சொல்ல, சாச்சனாவும் மனசை மாற்றிக்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல். சாச்சனாக்கு பேக் டு பேக் அடி விழுந்துகிட்டே இருக்குது.
அருண் பிரசாத் வந்து எழுந்து மஞ்சரி கிட்ட வந்தார். நான் கூட ஏதாவது ரீசன் சொல்லி பேட்சை பிடிக்கிட்டு வரேன்னு நினச்சேன். ஆனால் ரீசன் சொல்லலை, ஒரு வார்னிங் மாதிரி. அதாவது என்னென்னா, நீங்கள் மார்க்கிங்கு டிஸ்மிசிவாக இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு வார்னிங் கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. ஒரு டாஸ்க்கு, ஒரு ஊரில் ஒரு ராஜா, 2 ஊரில் ஒரு ராஜா ஒரு ராணி, 2 நாடாக பிரிச்சுக்கணும். 2 நாடாக பிரிச்சுக்கிட்டு ராணியும் ராஜாவையும் தேர்ந்தெடுத்து சொல்லிட்டார் நம்ம பிக் பாஸு. ஸோ இந்த நாடு அந்த நாடு தனித்தனியாக தான் இருக்க போகுது. இதை வச்சு தான் இந்த வாரம் ஃபுல்லாக டாஸ்க்கு போகுது. போன வாட்டி ஸ்கூல் டாஸ்க் ஒன்று பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த வாட்டி இந்த ராஜா ராணி டாஸ்க்கு அந்த அரசவை இதெல்லாம் வச்சு தான் நடக்க போகுது. நம்ம தலை பிக் பாஸ் வந்து அவரே ரோல் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாரு. இதில் ராஜா கேரக்டர் யார் தெரியுமா? நம்ம ராணவ். ராணி கேரக்டர் யார் தெரியுமா? எதிர்நாட்டு ராணி சாச்சனா. ஸ்டோரி வந்து இவங்க பில்ட் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் ஸ்டோரி எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்துட்டு ஒரு பணிப்பெண் இருப்பாங்க, அந்த ராஜாக்கள் செட்டப்புக்கு என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் தளபதியார் இருப்பாங்க, படை தளபதி இருப்பாங்க. அப்புறம் வந்து ராஜாக்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சாப்பாடு தரணும். இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர்ஸை வந்துட்டு அழகாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸில் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் அவரே ரிவீல் பண்ணிட்டார். இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள், இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கன்னு. ஒற்றனுக்கு ஒரு ரோல் இருக்குது. பிக் பாஸ் சொன்னது என்னென்னா, பெண்கள் அணிலேருந்து ஒருத்தர், அதாவது அந்த நாட்டிலேருந்து ஒருத்தரை வந்து ஒற்றனாக தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒற்றன் உளவாளியாக அங்கே இருக்கிற சீக்கிரட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்து சொல்லணும். ஆண்கள் அணிலேருந்து ஒருத்தர் ஒற்றனாக அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து இந்த நாட்டில் என்ன நடக்குதோ அதை போய் அங்கே வந்து உளவாளியாக சொல்லணும். இங்கே ஆண்கள் நாட்டில் நம்ம ராணுவோட தலைமையில் இருக்கிற நாட்டில் யாரை ஒற்றனாக சூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்லேருந்து ஜாக்லினை. ஸோ அந்த சைடு சாச்சனாவோட தலைமையில் இருக்கிற நாட்டில் இந்த சைடில் யாரை சூஸ் பண்ணுறாங்க ஒற்றனானா நம்ம சிவகுமாரை. கேமுக்கு பிளான் போடுறாங்க, காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ரூமில் இறங்குது, பயங்கர தீவிரமான டிஸ்கஷனில் இருக்குது. அதோட இந்த டே 44ஓட வீடியோ முடியுது. இப்போது டே 45 45வது நாள் வீடியோ பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணால் பாட்டை போட்டாச்சு, எல்லாரையும் எழுப்பி விட்டாச்சு. அதுவும் என்ன சாங்கு, பொன்னினாதி பார்க்கணுமே அந்த சாங்கு. கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டெலாம் போடுறாங்க. ஆனால் கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மக்களும் நடிக்கணுமா இல்லையா, இல்லை வாழணுமா இல்லையா கண்டஸ்டண்ட்டும். பாருங்கள் இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. சாச்சனாக்கு வந்து சாச்சம்மா தேவி அப்படின்ற ஒரு பேர், ராணுவுக்கு வந்து ராணவ கேசரி அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களே கான்செப்ட் யோசிச்சுக்கலாம், எப்படி வேணால் வந்துட்டு அந்த ஸ்டோரியை பில்ட் பண்ணி கொண்டு போகலாம். ராணி பேசுகிறாங்க, ராஜா பேசுகிறாங்க, ராணியை வரவேற்கிறாங்க, ராஜாவை வரவேற்கிறாங்க. இதில் முத்து வந்துட்டு ஒரு பைத்தியக்கார ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த நாட்டுக்கு போகும்போது சிறை பிடிச்சு வச்சிடுறாங்க. அவரை வந்துட்டு தீபக் வந்து அழகாக பேசி ஈஸியாக கொண்டு வந்திருந்தார். அது ஒரு ஃபன். எனக்கு தெரிஞ்சு முத்து மட்டும்தாங்க இந்த கேமில் வந்து அவரோட 100% உழைப்பை கொடுத்துருக்காரு. நம்ம விட்டோம் இல்லையா, முத்துவை வந்து விடுவிக்க படை தளபதியான தீபக் வந்து மஞ்சரி கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. நல்லா இருந்தது. தீபக் கூட நல்லா அந்த வேஷம்லாம் சூப்பராக பொருந்திருந்தது. மஞ்சரிக்கு வீர பெண்மணி மாதிரி இருந்தாங்க பார்க்க. இப்போது லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு நம்ம பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. இந்த ராஜாக்கள் வேஷத்துலேயே ஒரு நாடுமே, இந்த 2 நாடு இருக்கு இல்லையா, அவங்க வணிக வளர்ச்சிக்கு அவங்களோட உழைப்பை கொடுக்கணும். அதாவது என்னென்னா, களிமண்ணில் சில பொருட்களை செஞ்சு வைக்கணும். அதை வந்துட்டு அந்த நாட்டிலேருந்து படை தளபதி, இந்த நாட்டிலேருந்து படை தளபதியும் போய் வேலை சூஸ் பண்ணணும். யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வெற்றி. அதாவது ஒரு வெற்றி படிக்கட்டில் இன்னொரு படி மேலே போனாங்க அப்படின்ற மீனிங். ரொம்ப சூப்பராக அழகாக கைவண்ணத்தில் களிமண்லேயே சிற்பங்கள்லாம் பண்ணுறாங்க. அந்த நாட்டு பிரஜைகளும் சரி, இந்த நாட்டு பிரஜைகளும் சரி. பிரஜைகள் பரவாயில்லையே, நான் கூட இவ்வளோ அழகாக வந்து தமிழ்லாம் பேசுகிறேனே. அவ்வளோதான். அரசியின் கோல் திருடப்பட்டது, செங்கோல். இந்த இது சொல்லுவாங்க இல்லையா செங்கோல்னு, அது கரெக்டாக தான் சொல்கிறேன். செங்கோல் வந்து திருடிட்டாங்க இந்த நாட்டிலேருந்து. மஞ்சரி வந்து அரசியோட செங்கோலை தேடி இந்த நாட்டுக்கு திருட்டுத்தனமாக வராங்க. அதை வந்து இந்த நாட்டோட படை தளபதியான தீபக்கு அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது பார்த்துட்டாரு. தர்ஷிகாவுக்கு வந்து டைலாக்கு, இந்த நாட்டை புகழ்ந்து பேசணும், இந்த நாட்டு மன்னரை புகழ்ந்து பேசணும். ஒரு ஃபன்னு போய்கிட்டு இருக்க. அங்கே இன்னொரு ஃபன்னு, சௌந்தர்யாவும் வந்து ராணுவ கேசரி நாட்டு உள்ள வந்து திருட்டுத்தனமாக வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு செங்கோல் தேட தான் மாட்டிக்கிட்டாங்க. யார்கிட்டன்னா ஜெஃப்ரி கிட்ட. இப்போ என்னென்னா, தலைவனுக்கு தலை வணங்குகிறேன்னு சொல்லிட்டு போங்க, எங்கள் நாட்டு தலைவன் தான் சிறந்தவர்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்லவே மாட்டேன்றாங்க. எல்லாத்துக்கும் முரண்பாடு. சௌந்தர்யா ஒரு கேம் ஸ்பிரிட்டே இல்லாத மாதிரி தான் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்டு கான்செப்ட்லெஸ்ஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம அழகாக கான்செப்ட் சூஸ் பண்ணலாம். இவங்க எல்லாருமே சொதப்புறாங்க. ஒரு விஷயம் நம்மக்கிட்டே ஸ்கிரிப்ட் இருக்குது, நம்மளே பண்ணலான்னும் போது எவ்வளோ அழகாக திங்க் பண்ணலாம். அங்கே இருக்கிற 16 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு கூடிய சூப்பரான ஐடியா இருக்காது, இந்த கேமை இப்படி கொண்டு போகலாம், இல்லை இதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தலான்னு. எல்லாரும் அசம்பந்தமாக சாப்பிட்டு தூங்கிறதுக்கு தான் இருக்காங்க போல இருக்குது. அதுலேயும் அந்த சாச்சம்மா தேவி இருக்காங்க பார்த்தீங்களா, எதுக்கு தான் இந்த அரசி பதவி அவளுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில.
சாப்பிட்னே இருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு ஃபன்னாகவே இல்லை அவங்க பண்ணது. ராணுவுக்கு சுத்தம், ராணுவுக்கு அந்த ஸ்லாங்கே வரல. ஏதோ இங்கே கூட இருக்காங்க பார்த்தீங்களா இந்த தீபக்கு, இவங்களாம் தான் கொஞ்சம் ஒப்பேத்தி கூட இருந்து அவரை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் என்னமோ தெரில, டெய்லி டாஸ்க்குன்னு பிக் பாஸ் வந்து லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சிட்டாரு. மேப்பு, அதாவது எப்படின்னா வரைபடம், ஒரு இடத்துல வந்துட்டு வெறும் வரைபடம் மட்டும் இருக்கும், ஊர் பேர்லாம் இருக்காது. 2 நாட்டுக்கும் ஒரு போட்டி. கரெக்டாக அந்த ஊர் பேர் எதுன்றத ஒரு மேக்னெட்டிக் இது இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் ஒட்டணும். ஆனால் இந்த டாஸ்க்கு, டெய்லி டாஸ்க்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான அடுத்த கட்டம். இந்த டாஸ்க்லேயும் ஆண்கள் தான் வெற்றி. இப்போ நம்ம பிக் பாஸே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள், யாரை வந்துட்டு யூ ஆர் சேவ்டுன்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க எல்லாருமே வேலிடான ரீசன் சொல்ல சிவகுமார் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஆண்கள் அணியிலிருந்து. மறுபடியும் லிவிங் ஏரியாவுக்கு வந்து சிவகுமார் யூ ஆர் சேவ்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சௌந்தர்யாவை சிறைப்பிடிச்சாங்க இல்லையா, நம்ம தீபக் கிட்ட வந்து சௌந்தர்யா குச்சை காணோம் தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. தீபக்கு தான் லசன் எடுக்கிறதுல கிங்காச்சே, அதுவும் ஆல்ரெடி சௌந்தர்யாவுக்கும் தீபக்கும் வாய்க்காத தகராறு வேறு. தீபக் வந்து குச்சி கிடையாது செங்கோல் அப்படின்றாரு. செங்கோலுன்றது வாயில் வரல போல இருக்குது சௌந்தர்யாவுக்கு, இல்லை வச்சு செய்கிறாங்களான்னு தெரியல. தீபக்கை குச்சின்னே சொல்லிட்டு இருக்காங்க. தீபக் அவ்வளோ தடவை அட்வைஸ் பண்ணுறாரு, அது குச்சி கிடையாது செங்கோல், குச்சி கிடையாது செங்கோல். தீபக் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பார் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு மொமெண்ட்டில். ஆண்கள் அணிலேயே ஒருத்தர் வந்துட்டு ஒற்றனாக இருக்கணும் இல்லையா, இதை வந்து அந்த சைட்லேருந்து சூஸ் பண்ணியிருப்பாங்களா, அது யாருன்னா நம்ம சிவகுமார். அவர் பண்ண ஒரு சம்பவம் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, வாரியாரே எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒழிஞ்சுக்கிற லட்சணம் அப்படின்ற மாதிரி நம்ம சிவகுமார் வந்துட்டு அந்த பக்கம் போய், அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு அந்த பக்கம் போய் அவங்கக்கிட்ட தகவல் சொல்கிறதுக்கு போன மாதிரி போயிருக்காரு. நம்ம ஆளுங்க பார்த்துட்டு ஆனால் தெரியாத மாதிரியே ரியாக்ட் பண்ணாங்க. ஒற்றன் இவர் தான், ஆனால் தெரியாத மாதிரியே காமிச்சிக்கோங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அழகாக தீபக் பிளான் பண்ணி அவர்கிட்ட வந்துட்டு கண்டுபிடிச்சது தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணாங்க. ஆனால் மஞ்சரிக்கு தெரிஞ்சிச்சு ஆண்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது. அதை போய் சிவகுமார் கிட்ட சொல்கிறாங்க. சிவகுமார் வந்துட்டு இல்லை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேறு சொல்கிறாரு. இப்போ டாஸ்க்கு லிவிங் ஏரியாவில் அந்த களிமண்ணில் செஞ்சாங்க இல்லையா சிற்பங்கள், அது எல்லாத்துக்கும் விலை நிர்ணயிக்கணும், எது வந்து தேர்வு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி. 2 நாட்டோட தளபதியார், அதாவது இங்கேருந்து தீபக்கும் அங்கேருந்து மஞ்சரியும், இவங்க 2 பேரும் தான் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஆண்கள் நாடாகிய அரிமா தேசம் வெற்றி பெற்றது. எல்லா பொருளும் அவ்வளோ அழகாக இருந்தது, சிற்பங்கள்லாம் நல்ல விலை கொடுத்துட்டு அவங்களே வாங்கிட்டாங்க. யாரே மஞ்சரி. அப்புறம் என்ன, ஆண்களுக்கு வெற்றிக்கனியை எடுக்க இது 2வது படி. அவ்வளோதான், பிக் பாஸ் வாய்ஸ் கேட்க தற்காலிகமாக இந்த கேமை ஸ்டாப் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. இதோட வீடியோ முடியுதுன்னு நினச்சா வாளை திருப்பி கூடு அப்படின்னு பவித்ரா கிட்ட ராணுவ கேட்குறாரு. டேய் அரசன் அந்த கெட்டப்பு முடிஞ்சு போய் டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நார்மலாக இருக்கும்போது கூட கெட்டப்லேருந்து வெளியே வராமல் ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது கொடுத்த நேரத்தில் கொடுத்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு டைம் இல்லை போல இருக்குது. அதனால் டாஸ்க் முடிஞ்சு நைட்டெல்லாம் தூங்க போகும்போது ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து செங்கோல் அங்கே கொடுத்து, அங்கேருந்து செங்கோல் இங்கே கொடுத்து, சாச்சனாலாம் ஐயோ, பவித்ராலாம் ஐயோ, ராணவலாம் ஐயோ, இதுக்கு மேலே என்னால் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ இதோட முடியுது. சரி, டே 44 அண்ட் டே 45 நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டே 46 வீடியோ நாளையிலேருந்து கரெக்டாக வந்துடும். நமக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு அவங்களையும் சந்தோஷப்படுவீங்க. அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி என்னாச்சே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.